நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சரி, இப்போ நம்ம ஆடி பௌர்ணமி காலத்தில் எது மாதிரி சக்தி ஆகாயத்திலிருந்து மனித உடலுக்கு கிடைக்கிது, அந்த மனித உடல் என்ன சக்தியை வாங்குது? இந்த ஆடி பௌர்ணமியில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆடி அமாவாசையில் எலக்ட்ரான்ஸ் வாங்கும். இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணுன்னா, இந்த நியூட்ரான்ஸும் புரோட்டான்ஸும் சேர்ந்து எலக்ட்ரான்ஸ் பவரை அதிகமாக ஆக்கி இந்த 3 பவரும் சேர்ந்து இறங்கும். இந்த ஆடி பௌர்ணமி மிகவும் தாய்மை உள்ள நாள். இதை ஆதி காலத்தில் குரு பௌர்ணமின்னு சொல்லிட்டு நமக்கு ஏமாற்றி சும்மா மனிதர்களை குருவாக இருக்கிறவங்கள கும்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அதாவது குரு பௌர்ணமி எந்த காலத்தில் வருது அப்படின்னா, சித்திரை மாதத்தில் கோடை காலத்தில் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது, அந்த உத்தராயணம் கிழக்க சாஞ்சி உதிக்கக்கூடிய அந்த காலத்தில் அந்த சக்தி அதிகமாக இருக்கும். அதில் நமக்கு ஆல்ஃபா நிலைகள் அதிகமாக நம்ம உடம்புல சக்தியாக ஏறும். அது ஏறும்போது தான் அது சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியில் தான் குரு பூஜையை செய்து நம் முன்னோர்கள் நமக்கு குரு சித்தர்களை வழிபட்டு அதுக்கு குரு பௌர்ணமி என்ற பெயர் கொடுத்து அந்த விஷயங்களை நம்ம முழுசாக செஞ்சுருப்போம் ஆசிவக காலத்தில். இது எல்லாம் அடுத்தது பௌத்த சமயம், சமண மதம், அடுத்தது வைஷ்ணவம், இதெல்லாம் நிறைய கதைகளை எழுதி உங்கள் எல்லாரையும் குழப்பி வேறு மாதிரி அந்த சக்திகளை வாங்க விடாமல் திசை திருப்பியிருப்பாங்க. அதனால் ஆடி பௌர்ணமியில் அனைவரும் அந்த தாய்மை இறங்கக்கூடிய சக்தி. இன்னும் இந்த ஆசிவகம் அழிக்கப்பட்டதெல்லாம் நான் ஒன்றா உங்களுக்கு ஒவ்வொரு டைமாக சொல்லுதேன். ஆனால் இப்போ நம்ம மந்திர சித்திக்கு போகிறதுனால நிறைய உங்களை இந்த விஷயங்களை சொல்ல வேண்டாம்னு நிறுத்துகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இது பற்றின எதெல்லாம் நமக்கு கெடுத்து நம்மளை திசை திருப்பி விட்டுருப்பாங்கன்னு நான் ஒன்றா சொல்லித்தரேன். இப்போ இந்த ஆடி பௌர்ணமியை வரக்கூடிய ஆடி பௌர்ணமியை நம்ம எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா, வீடுகளெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் தண்ணி போட்டு வேப்பலெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி, அதாவது வீடுகளை சுற்றி சாணங்களெல்லாம் தொளித்து, இந்த தாய்மை இறங்கக்கூடிய சக்தி வரும்பொழுது இந்த சாணங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சாணம் மஞ்சளெல்லாம் எடுத்து வீடுகளை சுற்றி கம்ப்ளீட்டாக தொளித்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டு, அழுக்கு துணியெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிடணும். அழுக்கு துணியெல்லாம் உடனே துவைச்சி காய போட்டு மடித்து வச்சிடணும். வீடுகளை சுத்தமாக வச்சுருக்கணும். அதுவும் போக நீங்கள் அந்த சமையல் அறையெல்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா லட்சுமி கடாட்சம் வரக்கூடிய நாள். அதனால தான் இதை தாய்மைன்னு சொல்கிறோம். அம்பாளினுடைய, அதாவது சிவனுடைய சக்தி தான் தாய்மையை அடையுது. அந்த தாய்மையோடைய குணம் நீங்கள் எது கேட்டாலும் தர்ற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு தேவையாக உட்காந்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. எனக்கு இது வேணும் அது வேணும்னு அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்கள் பெறக்கூடிய நாள் தான் ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமியில் சூரியனும் பூமியும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். என்ன அப்படின்னா, அதுக்கு தான் இதை நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த நியூட்ரானும் புரோட்டானும் அதிகமாக இறங்கும்போது எலக்ட்ரான்ஸ் லேசாக கிடச்சிதுன்னா அது ரொம்ப ஸ்பார்க் ஆகும். இந்த ஸ்பார்க்கு அதிகமாக வரக்கூடிய நேரம் காற்று அதிகமாக இருக்கும். இந்த காற்று அதிகமாக வரும்போது நீங்கள் சுவாசங்களை நல்லா எடுத்து இந்த பௌர்ணமி நிலவில் நேரடியாக அந்த சக்தி உங்கள் மேலே படுத மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதோ வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டோ ஏதோ ரூமுக்குள்ளே உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லக்கூடாது. இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை அது மாதிரி உட்காந்து சொல்லக்கூடாது. 24 நிமிஷம் அசையாமல் இருந்து சொல்லி உங்கள் உடம்புல சக்தியை ஏற்றிக்கிடலாம். அதிக நேரம் உட்காரவங்களும் உட்காந்து இதை சொல்லிக்கிடலாம். ஆனால் குறைஞ்சது 24 நிமிஷம் இருக்கணும், அவ்வளோதான். நிறைய நேரம் இருக்க முடிஞ்சதுன்னா இருந்து அந்த சக்திகளை அதிகமாக அடைஞ்சிக்கணும்.
சித்தர்களுக்கெல்லாம் அதிக பவரும் இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கள் அந்த தவ வலிமையில் சக்தியை ஏற்றுறதுக்கு காரணங்கள்லாம் இந்த இந்த நாட்கள் தான். அந்த நாட்களை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். இந்த நேரங்களில் உங்களை மனசை மாற்றி இந்த தெவசம் செய்கிறது, திதி செய்கிறது, இந்த மாதிரி ஆற்று ஓரத்தில் எள்ளு தண்ணியை அரைச்சிட்டு பிண்டம் வச்சுட்டு இப்படியே ஒரு துக்க நிலையிலேயே உங்களை அனுப்பியிருப்பாங்க. சமண வழிபாடுக்கு அப்புறம் வைஷ்ணவ வழிபாட்டுக்குள்ளே இது வந்து உங்களை திசை திருப்பி அனுப்புறது தான் விஷயம். ஏன்னா ஆசிவகம் அழிக்கப்படும் போது தமிழர்கள் எல்லாரும் பயந்து கழுத்தை அசோகர் காலத்தில் எல்லாரையும் வெட்டி கொன்னாங்க. பௌத்த மதம் தான் முதல்ல இருக்கணும்னு சொல்லி அசோகர் வந்து ஆசிவகத்தில் உள்ள ஆட்களை எல்லாரையும் தலையை வெட்டி கொன்னாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, உயிருக்கு பயந்து பௌத்த மதத்துக்குள்ளே போய் நம்ம இணைஞ்சோம். அப்போ பௌத்த மதத்துக்குள்ளே போய் இணைஞ்ச உடனே அதில் இருந்து வெளியே வந்தது சமண மதம். சமணத்தில் இருந்து மறுபடியும் நம்ம எங்கே வைஷ்ணவத்துக்குள்ளே, அப்புறம் சைவத்துக்குள்ளே, இப்போ இந்துக்குள்ளே உட்காந்துருப்போம். அதனால தான் ஆதி காலத்திலேருந்து தமிழ்நாட்டில் எந்த மதமான சில விஷயங்களை வந்து நமக்கு கடவுளை வந்து எதிர்த்து அது எதுன்னு இந்த மூடத்தனம் சொல்கிறவங்கள கொஞ்சம் பிடிக்காம அதிகமாக இருக்கக்கூடிய மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த நாஸ்திகவாதிகளாக அவங்க கண்ணுக்கு தெரியும். அவங்க எல்லாம் சரியாக தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும், ஆனால் அது யாரும் கேட்குறதில்ல. அந்த மாதிரி ஒரு நிலைகளை நமக்கு உருவாக்கி, இது ஏன் சொல்லுதேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நிலைகளை நம்மளை உருவாக்கி, அறியாமையை உருவாக்கி, விழிப்புணர்வை க்ளோஸ் பண்ணி, ஒரு மூடத்தனமான அறிவுக்குள்ளே உங்களை சிக்க வச்சு, வெறும் பரிகாரம், பூஜை, சாப்பாடு, தானம், தர்மம் இப்படி ஒரு விஷயங்களை கொண்டு போய் அந்த உண்மையான சக்தி, அந்த சக்தியை உங்கள் உடம்புல கிடைக்க விடாமல் செஞ்சுருப்பாங்க. அதுக்கு தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் சொல்கிற, நான் பேசியிருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் முதல்ல இருந்து சரியாக கவனிச்சே வந்தீங்க அப்படின்னா, அதை கவனித்து இந்த மந்திரங்களெல்லாம் நான் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த அம்பாள் சிவன் தாய்மையில் இருக்கக்கூடிய சக்திக்கு இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து 24 நிமிஷம் சொல்லணும். இன்னும் டீப்பாக உங்களுக்கு ஆசிரியத்தை பற்றி இன்னொரு நாள் சொல்லுது. இப்போ நம்ம மந்திரம் சொல்கிறதுக்கு இதுக்குள்ளே போகலாம். பௌர்ணமி நிறைஞ்ச நேரத்தில் எந்த மணியில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டு, அந்த பௌர்ணமி டைம் முடிகிற வரைக்கும் எவ்வளவு நேரம் வேணாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். அதுபோல் நீங்கள் வீட்டெல்லாம் சுத்தம் செஞ்சு உங்களெல்லாம் நல்ல குளியல் செய்து உடலெல்லாம் நல்லா சுத்தமாக வச்சுட்டு, மாமிசங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எடுக்கக்கூடாது. நல்ல கீரை, பருப்பு வகைகள், இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள்லாம் அன்றைக்கி ஒரு நாள் நல்லா அது மாதிரி சாப்பிடணும். அது மாதிரி காய்கறி, பழங்கள் இதெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னதை தான் அதெல்லாம் திதியில் வச்சு கும்பிட்டு தானம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதனால் இந்த மாதிரி உணவுகளை அன்று எடுத்துக்கோங்க. நல்ல பழங்கள், காய்கறிகள், இந்த சாத உணவுகளை கொஞ்சம் நிறுத்தினா நல்லாயிருக்கும். இந்த பௌர்ணமியுமா சாதம் சாப்பிட்றத நிறுத்தணும். இந்த காய்கறி, பழம், ஜூஸ் இது மாதிரி பயிர் வகைகளை முளை கட்டி சாப்பிட்ருக்கணும். அன்றைக்கி எந்த நேரம் பௌர்ணமி ஆரம்பிக்குதுன்னு பார்த்துட்டு தயாராகிக்கோங்க. எவ்வளோ பெரிய வேலை இருந்தாலும் அதை நிறுத்திட்டு இதை செய்ய ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா, தாய்மைங்கிற ஒரு சக்தி நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கும். நம்ம அம்மா சின்ன பிள்ளைகளில் நம்ம வளரும்போது நம்ம அம்மாட்ட அப்பாட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும். வேறு யாருக்கிட்டையும் எது கேட்டாலும் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் அம்மா அப்பா மட்டும் நம்ம என்ன கேட்டாலும் நம்ம பிள்ளைக்கு வேணும்னு கொடுப்பாங்க. அது மாதிரி சிவன் உடம்புல இருந்து நேர்கதியாக பிரிஞ்ச ஒரு சக்தி தான் தாய்மை. அந்த தாய்மையுடைய சக்தி நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ்னு இந்த 3 சக்திகளும் இறங்கும். இது இறங்கும்போது இப்போ நம்ம என்ன போகிறோம்னா நம்ம உடம்பை வந்து பௌர்ணமி புடம் போடணும். பௌர்ணமி புடம் சித்த மருத்துவத்தில் நாங்கள் மருந்துகளை சக்தியை கூட்டுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா புடம் போடுவோம். 10 புடம், 20 புடம், காடை புடம், கௌதாரி புடம்னு நிறைய புட வகைகள் இருக்குது. புனை புடம், முயல் புடம், இது மாதிரி ஒவ்வொரு புடங்களை 100 நாள் புடத்தை ஏற்றி அதுக்கு ஒவ்வொரு சாரை வச்சு ஏற்றி புடம் போட்டு சக்தியை கூட்டினோன்னா அந்த மருந்தோட வீரியம் கூடிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி உங்கள் உடம்பு சீக்கிரம் உங்களை விட்டு போகாமல் உங்கள் கூட ஆயிலோட
அளவுக்கு அதிகமாக ரொம்ப நாள் உங்கள் கூட இருக்கும். அடுத்தது இது என்னென்னா, செல்வங்கள் கிடைக்கக்கூடிய நாள் லட்சுமி கடாட்சம். இந்த லக்ஷ்மி கடாட்சத்தை தான் நம்ம தாய்மை எதெல்லாம் கொடுக்கோ அதுக்கு பேரெல்லாம் லட்சுமி கடாட்சம். அப்போ இந்த லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நாட்களை நம்ம சக்தியாக செயல்படுத்தணும். இப்போ நம்ம மந்திரத்துக்குள்ளே போகலாம். நேராக உட்காந்து முதுகெலும்பை நேராக வச்சு இந்த கையில் முத்ரா எப்படி வைக்கணும்னா, இந்த 2 விரலையும் கட்டை விரலையும் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த 2 விரலை நீட்டிக்கணும். அதே மாதிரி இந்த கட்டை விரலையும் இந்த 2 விரலையும் அப்படி சேர்த்துக்கிட்டு இந்த 2 விரலை நீட்டிக்கணும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்ஃபா முத்ரான்னு பேர். இதுக்கு ஆதி காலத்தில் இதுக்கு கோரக் முத்ரான்னு பேர். இதை தான் ஆல்ஃபா நிலைன்னு நீங்கள் ஏதாவது ஆல்ஃபா மைண்டில் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த முத்ரா தான் சொல்லி கொடுப்பாங்க. இது ஆல்ஃபானா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகக்கூடியது. அதுக்கு நீங்கள் நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு இது வேண்டும், இது நான் கிடைத்திருக்கிற அந்த மாதிரி ஆல்ஃபா பயிற்சி அல்ல. இது டைரெக்டாக பௌர்ணமிகிட்ட இருந்து சக்தி அப்படியே கீழே இறங்கி பூமியை நெருங்கும். அதை நம்ம அப்படியே நம்ம பிரெயினில் முழுசாக வாங்கி உடம்பில் படம் போடணும். இந்த மந்திரத்தை செய்வதுக்கு முன்னால் இது மாதிரி முத்ராக்களை நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நேராக உட்காந்து மந்திரத்தை இது மாதிரி சொல்லணும். நான் ஏற்கனவே ஓம் நம சிவாயேன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அது ஆண். இப்போ நம சிவாயே அப்படின்னு சொன்னோம்னா இது பெண். இது தாய்மைக்கு உண்டான மந்திரம். இப்போ இதை எப்படி சொல்லணும்னா, ஓம் க்ரீம் நம சிவாயே க்ரீம் ஓம் ஓம் க்ரீம் நம சிவாயே க்ரீம் நம சிவாயே க்ரீம் ஓம். இது மாதிரி 24 நிமிஷம் நீங்கள் சொல்லணும். இதை முணக்கமாகவும் சொல்லலாம், கொஞ்சம் நல்ல சப்தமாகவும் சொல்லலாம். ரொம்ப சப்தமாக சொல்லக்கூடாது மந்திரங்களை, அந்த அதிர்வுகளில் பாடியை விட்டு வெளியே போயிடும். அதனால் லேசாக அதிர்கிற மாதிரி உடம்புல நான் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த சவுண்டை பயன்படுத்தி அது உடம்புல அதிரணும். அது லேசாக தான் அதிரணும், ரொம்ப அதிர்ச்சின்னா வெளியே போயிடும். அதனால் வாங்கக்கூடிய மேலேருந்து வரக்கூடிய அந்த சக்தியை நம்ம உடம்புக்குள்ளே இழுக்கிற மாதிரி உள்ள சவுண்டுகளை கொடுக்கணும். இப்போ நான் ஏன் இதில் க்ரீம்னு ஒரு மந்திரத்தை சேர்த்துருக்கோன்னா, இது அடப்பு மந்திரம். ஓம் நம சிவாயே ஓம்னு சொன்னோம்னா அதுக்கு இந்த மேலேருந்து வரக்கூடிய சக்தியை எடுக்க முடியாது. அது அம்பாளை மட்டும் தரிசிக்கிற மந்திரம். இந்த க்ரீம் எதுக்கு சொல்லியிருக்கோன்னா, இக்கு, அதாவது க்ரீம்னா ஹா போட்டு மேலே புள்ளி வச்சு ரீ போட்டு இம்மன்னா போடணும். அப்போ க்ரீம். ஓம்னு நெடுக்க ஓன்னு லேசாக சொல்லிவிட்டு இம்மை கூட்டி சொல்லி அதுக்கப்புறம் அந்த க்ரீமை சொல்லி நம சிவாயே கூட க்ரீமை சேர்த்து ஓம்னு முடிச்சிங்க அப்படின்னா இது அடப்பு மந்திரம், புடம் போடுறதுக்கு உண்டானது. இது வெறும் நம சிவாய ஓம் சொன்னீங்கன்னா அம்பால நம்ம தரிசிக்கிற எதுவும் கேட்காம தரிசிக்கிற ஒரு இது. இந்த க்ரீம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த சக்தியை முழுசும் நம்ம உடம்பு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம செயல் செய்யும்போது
நம்ம என்ன நினைக்கிறோமோ, நீங்கள் ஒரு கார் வாங்கணும், ஒரு நல்ல பெரிய வீடு கட்டணும், இது மாதிரி நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்படுதீங்களோ அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுக்கும். ஆசையே துன்பத்துக்கு காரணம்லாம் இந்த புத்த சமயத்தில் சொல்லி நம்மளை வளர விடாமல் ஆக்கியிருப்பாங்க. அதனால் ஆசை துன்பத்துக்கு காரணம்லாம் கிடையாது. நீங்கள் ஆசைப்படுங்க. அந்த பட்ட ஆசையை இந்த மாதிரி மந்திரங்களை இந்த மாதிரி சக்தி உள்ள நாட்களில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, அந்த ஆசைகள் செல்களில் பதிஞ்சு அது நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்ஸ், அறிவியல் தான் எல்லாமே. இது மூடத்தனம் எதுவும் கிடையாது. அந்த சக்தி ஒன்று போல் கூடி அது உங்களை ஒரு ஆல்ஃபா மைண்டுக்கு கொண்டு போகும். நம்ம மூளைக்கு ஆல்ஃபா மைண்டை கொண்டு போய் நீங்கள் நினைச்ச கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி பௌர்ணமி. இந்த ஆடி பௌர்ணமி அம்பாள் சக்தி மிகவும் மேலே இருந்து இறங்கி நம்ம உடம்பை ஆளுகை செஞ்சு, நீங்கள் அந்த பௌர்ணமியை நல்லா பார்த்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்துக்கோங்க. அந்த நிலவு வரும்போது அந்த நிலவை பாருங்கள், கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு நல்ல மகிழ்ச்சியாக அதை ரசித்து, அப்புறம் மெதுவாக போய் உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்டு வேணும்னு நினச்சி அடைய முடியாது, இது நமக்கு கிடைக்காதுன்னு நினச்சி கஷ்டப்பட்டுருக்கீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். இதை நீங்கள் செய்யணுமா? இதை செய்யாமல் கிடைக்காது. இதை செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாங்கள் அந்த விஷயங்களை எங்கள் உடம்புல இருந்து ஆசீர்வாதம் செஞ்சு கொடுத்தோம். சில விஷயங்களை என்னையை பார்க்க வர்றவங்களுக்கு அது செய்கிறோம். இப்போ நான் தவத்தில் இருக்கிறதுனால யாரையும் பார்க்கறதில்ல, தவத்தில் இருக்கேன். அதனால தான் தூரமாக இருந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இது கிடைக்கக்கூடிய, இது உங்களுக்கு நல்லா கிடைக்கக்கூடிய விஷயங்களுக்காக நம்ம ஒரு ஆலயமும் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுலேயும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் இருந்து உங்களுக்கு என்ன செய்கிறேனோ அதை நான் இல்லாட்டாலும் உங்களுக்கு எல்லாம் நடக்கிறபடி சில விஷயங்களை இங்கே செய்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் சொன்னதுக்கு நீங்கள் அதுக்குண்டான பயிற்சிகளை இப்போ நீங்கள் இதை எடுத்து செஞ்சு, இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமியையும் விடாதீங்க. ஏற்கனவே ஆடி அமாவாசை பற்றியும் சொல்லியிருக்கேன். அதையும் பார்த்து இந்த அமாவாசையையும் தவற விடாமல் இந்த சக்திகளை உங்கள் உடம்புல அடைஞ்சிக்கோங்க. நம்ம எப்போவுமே வெறும் சோசியம், வெறும் சும்மா அந்த கோயிலுக்கு போய் அலைஞ்சிட்டு வர்றது, சும்மா இந்த ரோட்டில் நின்றுட்டு வேண்டுறது, கனவு கண்டுக்கிட்டு இருக்கிறது, ஆசைப்படுறது, இது நமக்கு கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி அறியாமையில் இல்லாமல், இந்த மாதிரி சக்தி இறங்கக்கூடிய நாட்களில் உட்காந்து அந்த சக்தியை உங்கள் உடலில் ஏற்றி நீங்கள் நினச்சதெல்லாம் நடத்துறதுக்கு நீங்கள் தயாராகணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால் நீங்கள் அந்த முக்கியமான இந்த விஷயங்களை செய்வதற்கு தயாராகி இதை நல்லா செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் வளமும் பெற்று, லட்சுமி கடாட்சங்களையும் நீங்கள் பெற்று, பண தேவைகளும் செல்வங்களும் அனைத்து செல்வங்களையும் ஆயுள் ஆரோக்கியம் அனைத்தும் பெற்று வாழ்ந்திட வாழ்த்தி, உங்களை என்னோட அருளும் இறைவனுடைய அருளும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆயுஷ்மான் பவ். நமஸ்காரம்.